ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் உட்பட மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியலில் தீவிர சிறப்பு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஸோ இந்த முகாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பிஎல்ஓ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த காப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி இந்த கணக்கீட்டு படிவம் அதாவது பிசிக்கல் ஃபார்மாக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஃபில் பண்ணுறது, எல்லா வீடியோவும் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் நம்மளோட சேனலில். அது எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்மை அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்களா, ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சப்போஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பார்த்து அவங்க சப்மிட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனடியாக அதை பண்ணி ஆகணும். அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது எல்லாமே இதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான். அதில் voters அப்படின்னு டைப் பண்ணுங்கள். voterseci.gov.in அப்படின்னு இது ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். voter election commission அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் சைன் அப் பண்ணணும், ஓகேங்களா? இதில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட்னா நீங்கள் இந்த ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து லாகின் ஐடி இருக்குது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வச்சு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த தளத்துக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது உங்களோட கேப்சா, இமெயில் அட்ரஸ், அடுத்தது கேப்சா, இது எல்லாமே கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், அதாவது சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து லாகினுக்கு வாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிங்களா அந்த மொபைல் நம்பர் கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் அதே மாதிரி கொடுக்குறேன். இப்போது என் மொபைல் நம்பர் மேலே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும், 6 டிஜிட் ஓடிபி. அந்த ஓடிபி நான் இங்கே பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓடிபி கம்பல்சரி ரிசீவ் ஆகும், ஓகேங்களா? அடுத்த 2 to 3 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே என்டர் பண்ணிக்க. என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின் இருக்கும், லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பாருங்கள் மேலே வந்து லாக் அவுட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் வரணும் அப்படின்னா இதை செக் பண்ணியே ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த அதாவது தமிழகம் உட்பட மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் இது பண்ணி ஆகணும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் வெறும் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபார்மை பிஎல்ஓ வாங்கிட்டு போவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அவங்க வாங்கிட்டு போனதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபார்மை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதே மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தீவிர திருத்தம் 2002 2005 எப்படி இருந்தது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணி கீழே சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. சைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிஎல்ஓ ஒரு ஃபார்மை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அனதர் ஒன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போய் ஆன்லைன் மூலமாக அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ், அதாவது அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அப்படி ஆன்லைனில் அவங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி பிஎல்ஓவுக்கு கால் பண்ணி கேட்கணும். என்ன ரீசன்னா ஸோ அவங்க ஆன்லைன் மூலமாக பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களால் வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் வராது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து ஜனவரியில் மறுபடியும் வந்து இதே மாதிரி ஸோ புதுசாக நீங்கள் எழுதி கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடெலாம் நீங்கள் எதுவும் போகாதீங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 அப்படி இருக்குது. ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் சார் எஸ்ஐஆர் 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டு, அதாவது மொத்தம் 12 மாநிலங்களுக்கு மட்டும், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மட்டும்தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு ஓகே கொடுத்துங்க. தமிழ்நாடு ஓகே கொடுத்ததும் கீழே எபிக் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ எபிக் நம்பர் அப்படிங்கிறது நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர். அதாவது நீங்கள் வந்து இப்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள்
இதை வந்து செக் பண்ணுங்கள். அதாவது 2 to 3 days கழித்து நீங்கள் செக் பண்ணுங்கள். பிஎல்ஓட்டை இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா அடுத்து இன்றைக்கி 20ஆம் தேதினா 23ஆம் தேதி 24ஆம் தேதி வாக்கில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அவங்க ஆன்லைனில் என்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த மாதிரி ஒருத்தரோட ஓட்டர் ஐடி நம்பர் நான் என்டர் பண்ணி அவங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே என்டர் பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஸோ என்டர் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச் அப்படின்னு இருக்கும். நான் சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர். எந்த மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பர் வந்திருக்கும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு கேட்குது. அதாவது உங்களோட படிவம், அதாவது கணக்கீட்டு படிவம் வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அதாவது ஆன்லைன் மூலமாக அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க, ஆன்லைன் மூலம் ஏற்றியாச்சு. ஸோ இப்போ உங்களோட எந்த மொபைல் நம்பர் வழியானா அந்த மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடியில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர். ஸோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் கொடுத்த ஃபார்மோ எதுவும் கிடையாது. ஆஃப்லைனில், அதாவது நீங்கள் அந்த படிவம் அந்த பேப்பரில் ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதை நீங்கள் பிஎல்ஓட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸோ கொடுத்து 3 to 4 நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கொடுத்த ஃபார்ம், அதாவது பிஎல்ஓ உங்கள்கிட்ட 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க, இன்னொரு ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்டி அவங்கள்ட்டே கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபார்மை ஆன்லைனில் அவங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வரணும். சரிங்களா? சப்போஸ் நான் ஆன்லைன் மூலமாக பண்ணேன், எனக்கு எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா பிஎல்ஓ இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபார்மே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது? ஸோ ஒருவேளை பிஎல்ஓ இது வரைக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணல, பிஎல்ஓ அந்த ஃபார்மே உங்கள்கிட்ட கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே ஹோம் பேஜ் வந்ததும் புக்கிய கால் வித் பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி, ஸோ நான் இந்த வீதியில் இருக்கேன், ஸோ இந்த வார்டில் இருக்கேன், என்னோட வரிசையின் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட நேம் சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் ஃபார்மை, நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணி இதே மாதிரி கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம அதாவது படிவமாக கொடுத்து அதோட ஸ்டேட்டஸ் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க சிலர். ஸோ அவங்களோட ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்களோட ஓட்டர் நம்பர் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கணும், மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆன்லைனில் ஃபில் பண்ண முடியும். அதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோவும் மேக் பண்ணி போட்டாச்சு, அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போது ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும், சேம் அதுலேயே போங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் ஸ்டேட்டு வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது எபிக் நம்பர், அதாவது ஆன்லைனில் சப்மிட் பண்ணவங்களோட எபிக் நம்பர் நான் இங்கே என்டர் பண்ணுறேன். இப்போ எபிக் நம்பர் கொடுக்குறேன். அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபார்மும் வந்து வாங்காமல், கையில் வாங்காமல் ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறது கம்பல்சரி 2 கிரைட்டீரியா வேணும். அதாவது உங்களோட ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும், ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான். அதே மாதிரி பேரும் மேட்சாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஓட்டர்லேயும் பேர் மேட்சாக இருக்கணும், ஆதார்லேயும் பேர் மேட்சாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும். இப்போது ஆன்லைனில் பண்ணவங்களோட ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது நான் இதையும் கொடுத்துட்டேன், அதாவது அவங்களோட ஓட்டர் நம்பரும் கொடுத்துட்டேன். ஓட்டர் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே சர்ச் அப்படின்னு இருக்குது சைடில், அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பாருங்கள், இங்கே ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். அதாவது எலக்ட்ரர் நேம் இருக்கும், எபிக் நம்பரு, சீரியல் நம்பரு, ஸோ இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஆன்லைனில் நம்ம கொடுத்தது தான். ஓகேங்களா? ஆன்லைன் மூலமாக அவங்க ஃபில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக வரும். கீழே இருக்கக்கூடிய நேம், அதாவது ஓட்டரில் இருக்கக்கூடிய நேமும் ஆதாரில் இருக்கிற நேமும் சேமாக இருந்தால் மட்டும்தான். அது போக பிஎல்ஓ ஏதாவது தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போது இவங்களுக்கு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா, அப்படியே ட்ராப் டவுன் வர லிங்கான மொபைல் நம்பரோட கீழே இருக்கும். அது போக சென்ட் ஓடிபி இருக்கும். நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்ததும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து இப்போது ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, வெரிஃபை ஓடிபி கொடுத்ததும் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்தது இங்கே பாருங்கள், யுவர் ஃபார்ம் ஹேஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட், இஃப் யூ விஷ் டு அப்டேட் த டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பிஎல்ஓ. அதாவது ஆன்லைனில் கொடுத்தவங்களோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியாச்சு. அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி தான் வரும் எல்லாமே. அதாவது அவங்கள்ட்ட படிவமே வாங்காமல், அந்த கணக்கீட்டு படிவமே வாங்காமல் நான் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. எல்லாம் மேட்ச்சு, அதாவது பேர் மேட்சாக இருக்கணும், அதே மாதிரி என்னோட மொபைல் நம்பர் வந்து லிங்காக இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுனாவே இந்த மாதிரி வந்துடும். யுவர்
எனுமரேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேலேயே யுவர் ஃபார்ம் ஹேஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணவங்களுக்கு இப்போது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு செக் பண்ணியாச்சு. அது போக ஆஃப்லைனில் படிவமாக வாங்கி அவங்க பிஎல்ஓட்டை திரும்பி எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அதாவது அந்த பிஎல்ஓ வந்து இப்போ ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸும் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது, அது சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாமே இதில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. அதாவது எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தை, அதாவது 30 நாட்கள்லேருந்து 13 வயதிற்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கேன், என் குழந்தைகளுக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் சேமிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே விடுங்க. ஸோ மொத்தம் 2 டைப் ஆஃப் பாலிசி இருக்குது. ஸோ அது எப்படி அப்படின்னா நான் இந்த காணொலியிலே நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் 2 டைப் இருக்குது. டைப் 1 நீங்கள் பிலோ 3 lakhsக்குள்ள பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 5 lakhsக்குள்ள பாலிசி எடுக்கிறீங்க. அதாவது இப்போது பிறந்த குழந்தை, அதாவது 30 நாட்கள்லேருந்து 1 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய சேவிங் ஸ்கீம், அதாவது அவங்களோட கல்விக்கோ அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்திற்கோ நீங்கள் பேருதவியாக அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசி உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அதாவது வெறும் நாள் ஒன்றுக்கு 39 ரூபா, அதாவது 30 நாட்கள்லேருந்து 1 வருடத்திற்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 39 ரூபா நீங்கள் சேமித்து வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் 1200 சேமிப்பீங்க. அப்படி சேமிக்கும் போது ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 18 வயது ஆனதும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2,82,660 ரூபா செலுத்துவீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் 39 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் மாதம் செலுத்துறீங்கன்னா 1200 ரூபா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட 18வது வருஷம் வரைக்கும் 2,82,660 ரூபா செலுத்துவீங்க. ஸோ அந்த குழந்தைக்கு 19வது வருஷம் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோவா வரும்னு நீங்கள் பாருங்கள். 7,72,500 ரூபா வரும். ஓகேங்களா? நீங்கள் செலுத்தக்கூடியது 2,82,000. ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் மற்றும் கல்விக்காக கரெக்டாக அவங்க 19 வயது 20வது வயதில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு 2 வயசாக இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் 43 ரூபா செலுத்துறீங்க. குழந்தையோட வயசு இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட், அதாவது உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வரக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? எல்லாமே கணிசமாக தான் கம்மியாகும். ஸோ 2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 43 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 1336 ரூபா சேமிப்பீங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 18 வருஷத்துக்கு 2,82,582 ரூபா நீங்கள் சேமிப்பீங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது 19வது வயசில் பார்த்தீங்கன்னா 6,85,500 ரூபா வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபா 70 ரூபா வந்து நான் என் குழந்தைக்காக சேமிக்கிறேன், அது ஒரு சேமிப்பாக இருக்கும் அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம். ஓகேங்களா? அதே ஜீவன் தருண் தான். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 4,60,000 வந்து நீங்கள் 18 வருஷத்துக்கு, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வெறும் 61 ரூபா அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பிறந்து 30 நாட்கள்லேருந்து 1 வருடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 61 ரூபா நீங்கள் சேமிச்சிங்கன்னா மாதம் 1,897 ரூபா, மொத்தம் நீங்கள் 4,42,060 ரூபா நீங்கள் சேமிக்கலாம். உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய தொகைன்னு பாருங்கள், 13 லட்ச ரூபா வரும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் 30 நாட்களில் பிறந்த குழந்தை 30 நாட்கள் ஆயிடுச்சு, நான் ஒரு பாலிசி எடுக்கிற ஜீவன் தருண் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மாதம் 1,897 ரூபா நீங்கள் செலுத்துறீங்கன்னா மொத்தம் செலுத்தக்கூடியது 4,45,260 ரூபா. ஆனால் வரக்கூடியது 13 லட்ச ரூபா வரும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ வரும்னா ஒரு 8 லட்சம் to 9 லட்ச ரூபா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பேருதவியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5 வருஷம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 83 ரூபா நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறீங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 2,587 ரூபா சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் செலுத்தக்கூடியது அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து, அதாவது அந்த குழந்தையோட 5வது வயசுலேருந்து 18வது வயசு வரைக்கும் 4,55,730 ரூபா நீங்கள் செலுத்துவீங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 9,35,000 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வேணும், இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும், அதுபோக உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிக்கு உங்களுக்கு இதை சிபாரிசு பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்கீம் வேணும், இது போக எல்ஐசியில் வேறு ஏதாவது ஸ்கீம் உங்களுக்கு தேவைப்படுது, பெரியவர்களுக்காக ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம சார்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசு நிறுவனம் எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் பேமெண்ட் செலுத்த போகிறீங்க இந்திய கவர்மெண்ட்காக. கவர்மெண்ட்டில் செலுத்தினீங்கன்னா அதுக்கான பாண்ட் எல்லாமே உங்கள் வீடு தேடியே வரும், நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வேணும், உங்கள் குழந்தைகளுக்கு
இதே மாதிரி ஸ்கீம் போடணும் ஜீவன் தருண் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி ஜீவன் தருண் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அதே மாதிரி உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி அவங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த்து, அந்த குழந்தையோட பெயர், இந்த 3 அனுப்பிச்சிங்கனாவே போதும். ஸோ உடனடியாக இந்த பாலிசி எடுத்துலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் போடுங்க. சரிங்களா?